பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம். செல்வண்டெல்லாம் நம்மளை செதச்சிருச்சே அப்படின்ற மாதிரி பார்வதி செம்ம காண்டில் இருப்பாங்க. என்ன நடந்தது அப்படின்னா, இந்த ஒரு டாஸ்க் வச்சாங்க இல்லையா, யாரோட கேமை ஸ்பாயில் பண்ணி யார் முன்னாடி வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சாங்க. அண்ட் அதில் வந்து சுபிக்ஷா கரெக்டாக பார்வதி பேரை சொன்னாங்க. ஏன்னா பார்வதி இப்போ இருக்கிற கமருதீனை யூஸ் பண்ணி அவங்க ஒரு கேம் ஆடிட்டுருக்காங்க அப்படின்றது. ஸோ பார்வதி இப்போ மட்டும் இல்லை, வந்ததுலேருந்தே திவாகரை வச்சு ஒரு கேம் ஆடினாங்க. திவாகர் போனதுக்கப்புறம் கமருதீன், இல்லை அடுத்தது அமித் அப்படின்னு நிறைய அடிமைகளை அவங்களுக்கு தகுந்த மாதிரி மாற்றி வச்சுக்குவாங்க. ஸோ இப்படி தான் அவங்க ஒரு கேம் ஆடுவாங்க. லைக் அவங்களோட பாயிண்ட்ஸை வந்து மற்றவங்க கிட்ட சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி, இப்போ நம்ம கமருதீன் இருக்கார் அப்படின்னா அவரோட மண்டையை கழுகி இவங்களோட பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் அதில் இன்சிஸ்ட் பண்ணி அதை அவர் பேசுவார், சண்டை போடுவார், வேர்ட்ஸ் விடுவார். அவரை பேச விட்டுட்டு அவருக்கு கெட்ட பேர் வந்துடும். ஆனால் அதை வச்சு இவங்க கேம் ஆடுறாங்க அப்படின்னு. சரி, நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பார்வதி கூட கமருதீன் இருக்கும்போது அந்த வாரம் நிறைய சண்டை போடுவார், வேர்ட்ஸ் விடுவார், வீக்கெண்டில் சேது நாட்டை திட்டு வாங்குவார். அதுவே அரோரா கூட கமருதீன் இருந்தார் அப்படின்னா அந்த வாரம் வந்து என்னத்தை திருடி தின்னலாம், இந்த ஸ்கூல் கிட்ஸ்லாம் வந்து இந்த பேக் பெஞ்சஸில் ஒரு மாதிரி நாட்டியாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி கேஸில் தான் மாட்டுவார், ஃபன் பண்ணிட்டு இருப்பார். வேறு யாரை பற்றியும் பெருசாக அவங்க பேச மாட்டாங்க. பேசினாங்கன்னா பார்வதியை பற்றி மட்டும் அரோரா பேசுவாங்க. லைக் வேண்டா, அவனை இப்படிலாம் பேசியிருக்கா, அவனை யூஸ் பண்ணுறா, உன்னை வந்து தப்பாக மேனிப்புலேட் பண்ணுவா, நீ அதெல்லாம் பண்ணாத, அவ கூட பேசாத அப்படின்னு அவங்க பார்வதியை மட்டும் சொல்லுவாங்க. மற்றபடி ரொம்ப ஃபன் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் அதுவே பார்வதி கூட இருந்தார் கமருதீன் அப்படின்னா அந்த ஃபுல்லாகவே அவங்க கான்வர்சேஷன் எப்போதுமே எப்படி இருக்கும்னா, கொஞ்ச நேரம் ஏதாவது 18+ கண்டென்ட் இருக்கும், ஜோக்ஸ் இருக்கும், அது கொஞ்ச நேரம் இருக்கும், கொஞ்ச நேரம் இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிலாம் நடக்குதுடா, இந்த கனி கேங், இந்த கனி சபரியெல்லாம் இருக்காங்க பற்றியா, அவங்க இந்த வாரம் இதெல்லாம் பண்ணாங்க பற்றியா, இந்த டாஸ்கில் இவங்க எப்படி பண்ணாங்க பற்றியா அப்படின்னு சொல்லி தனக்கு என்னெல்லாம் தாட்ஸ் இருக்கோ, தனக்கு என்னெல்லாம் வன்மம் வக்ரம் இருக்கோ அது எல்லாத்தையும் அவர்கிட்ட கொட்டிட்டு இருப்பாங்க. ஏன்னா பார்வதிக்கு நல்லா தெரியும் கமருதீன் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா, தனக்கு யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை அப்படியே நம்பி அவங்க பேச்சை தன் கூட இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நம்புவார் அப்படின்னு. இதை ஒரு தடவை அவங்களே சொல்லியிருக்காங்க. லைக் அரோராவும் கமருதீனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. மறுபடியும் பார்வதி கிட்ட சண்டை போட்டு அவர் அரோரா கூட போனதுமே இவங்க சொன்னாங்க, அவன் அப்படிப்பட்ட ஆள் தான், அவனுக்கு வந்து தன் கூட என்ன இருக்கிறாங்களோ, தன் கூட இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்புவான். யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்க, பார்வதி கூட சேராதடா, அவ கூட சேர்றதுனால தான் நீ நாமினேஷனில் வந்திருப்பேன்னு சொன்னாங்கன்னா உடனே அதை அவன் நம்புவான். அப்போது பார்வதிக்கு நல்லா தெரியுது கமருதீன் எப்படிப்பட்ட ஒரு நபர், தன் கூட இருக்கிறவங்க சொல்கிறத அப்படியே நம்புவான். அப்போ இவன் தான் நாம் என்னெல்லாம் சொல்கிறோமோ அதெல்லாம் நம்பி நமக்காக சண்டை போட இவன் கரெக்டாக இருப்பான் அப்படின்னு கமருதீனை ஏற்றி விடுவாங்க. அண்ட் அதை கமருதீனே வந்து பல தடவை சொல்லியிருக்காரு, நான் வந்து அரோரா கூட இருக்கிறேன் அப்படின்னா ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போகும் அந்த வீக்கு, ஆனால் பார்வதி கூட இருந்தேன் அப்படின்னா ஃபுல்லாக கேமை பற்றியே அது இதுன்னு என்ன அப்படியே ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பா, இப்படி தான் எனக்கு இருக்கும் அப்படின்றார். ஸோ அவருக்கும் தெரியுது தன்னை வந்து ஒருத்தி மண்டையை கழுகுறா அப்படின்னு. பட் அதை தாண்டியும் ஏதோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு காவிய காதல் இருக்கு இல்லையா, அதுதான் போய் உள்ளே சேர்க்குது. பட் அதனால தான் அவர் செருப்படி வாங்குறார் அப்படின்றதையும் சுபிக்ஷா சொல்லிட்டாங்க. பட் கமருதீனுக்கு இது புரியுமா? புரியாது. இந்த வாரம் அரோரா, அடுத்த வாரம் பார்வதி அப்படின்னு போவார். பட் அண்ட் இவர் கமருதீன் வந்து விஜய் சேதுபதி சாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். லைக் கமருதீனோட அந்த கான்வர்சேஷன் எடுத்து பேசுறதாகட்டும், கமருதீன் மாதிரியே அந்த வாய்ஸ் மாடுலேஷனில் அந்த ரெமோ மாதிரி பேசி காமிச்சது, பிக் பாஸ் கிட்ட கமருதீன் வந்து ஒரு நோஸ்கெட் வாங்கினார், அதெல்லாம் சொல்லி காமிச்சார். அண்ட் கமருதீன் கிட்ட சொல்கிறாரு, நீ கொஞ்சம் வேர்ட்ஸ் விடுற, அது ரொம்ப தப்பாக இருக்குது, ஏன்னா அந்த பிஞ்சிரும் அப்படின்னு திவ்யா கிட்ட சொன்னார், அதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது, மாற்றிக்கோ அப்படின்னு. பட் அது கமருதீன் ரொம்ப கேஷுவலாக பண்ணிடுறார். அதுக்காக அவர் வந்து ஃபீல் பண்ணவும் மாட்டார். கமருதீனுக்குள்ளே ஒரு நல்ல கேரக்டர் இருக்குது, நல்ல டேலண்ட் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்க்காக அந்த நிற்கிற எல்லா இடத்துலையும் தன்னோட ஃப்ரெண்ட் அப்படின் போது ஒன்று நிற்கிறார் இல்லையா, அதெல்லாம் ரொம்ப சூப்பரான குவாலிட்டி. ஆனால் அதை தாண்டி அவரோட அந்த கோபம் இருக்குது, அந்த கோபத்தில் அவர் விடுற வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. லைக் அது இன்றைக்கும் இவங்க திவ்யா நினைக்கும் போது அவன் என்ன சொன்ன வார்த்தை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கண் கலங்குதுன்னா, ஒருத்தரை நம்ம ரொம்ப காயப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரியணும். அப்போ நமக்கு புரியுது, ஒருத்தரை நம்ம தப்பு பண்ணிட்டோம், நம்ம இத்தனை பேர் காயப்படுத்துகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் அதை மாற்றிக்கணும். கமருதீன் அதை மாற்றிக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. அண்ட் இந்த கேமை நீங்கள் தனியாக விளையாடுறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா பார்வதியால் கேம்லேயும் ஃபோக்கஸ்டாக போக முடியும், லவ்லையும், அது லவ்வோ லஸ்ட்டோ இதுலேயும் அவங்களால ஃபோக்கஸ்டாக போக முடியும். ஆனால் கமருதீனுக்கு அப்படி இருக்க முடியாது. கேமுன்றதை தாண்டி பார்வதி சொல்கிறதுக்கெல்லாம் மண்டை ஆட்டிட்டு சண்டை தான் போட தெரியும். ஸோ அதனால் உங்களோட கேம் நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் பார்வதியை விட்டு விலகி இருந்தாலே கமருதீனுக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி.